டாக்டர் கௌதமன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலிகையின் பயன்பாடுகளை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்டு அவற்றை முறையாக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் பேசி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு மூலிகையின் பயன்பாடுகளை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு மூட்டு வலி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. மழை ஆரம்பித்து விட்டது, நிறைய இடங்களில் குளிர் பனி வர ஆரம்பித்து விட்டது. இரவு படுக்கும் போதும் காலை எழுந்திருக்கும் போதும் அப்பப்பா சொல்ல முடியாத அளவுக்கு வலிகள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய பேர் சொல்லப்படுறதை பார்க்குறோம். இரவு படுக்கும்போதே வலி மாத்திரை எங்கே இருக்கின்றது அப்படின்னு தேடி சாப்பிடுவதும், இரவு படுக்கும்போதே வலி குறைக்கக்கூடிய எண்ணெய்களை எங்கே இருக்கின்றது அப்படின்னு தேடி பூசிக்கொண்டு படுப்பதும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம். வலியை குறைக்கக்கூடிய மருந்துகள் ஒருபுறம் இருந்தாலும் கூட வலி மாத்திரைகளுக்கே அடிமையாகிவிட்ட ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறத பார்க்குறோம். நிறைய பேர் என்னை சந்திக்க வரும்போது சொல்லுவாங்க, 5 வருடங்களாக வலி மாத்திரை, 10 வருடங்களாக வலி மாத்திரை. ஐயோ, ஒரு நாள் வலி மாத்திரை போடலன்னா என்னால் காலை எடுத்தே வைக்க முடியல சார், நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. உணவின் மூலம் எவ்வாறு இதை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு வரும்போது அதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அழகான மருந்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோடைய பெயர் இலை பிரண்டைன்னு சொல்லுவோம். பொதுவாக பிரண்டை நமக்கு தெரியும், 4 சதுரமாக பிரிந்திருக்கும், கொடி மாதிரி வளரும். இந்த இலை பிரண்டை அப்படிங்கிறது பிரண்டை வகையைச் சேர்ந்த ஒரு தாவரம். ஆனால் முட்டு வலிகளை குணமாக்கக்கூடிய, மூட்டு தேய்மானங்களை மிகப்பெரிய அளவில் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒரு தாவரம்னே சொல்லலாம். பொதுவாக பிரண்டையில் கூட கொஞ்சம் அரிப்பு வரும். ஏன்னா சில பேருக்கு அதை சாப்பிடும்போது உடம்புல கொஞ்சம் அரிப்பும் நாக்கு அரிப்புகளும் வரதை பார்க்க முடியும். அதனால் பிரண்டையை பெரும்பாலும் நம்ம ஆளுங்க சமையலில் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இலைப்பிரண்டையை பொறுத்தவரையிலும் அந்த மாதிரி எந்த பாதிப்புமே இருக்காது. யார் வேண்டுமானாலும் உணவாகவோ மருந்தாகவோ பயன்படுத்தக்கூடிய ஒன்று இலைப்பிரண்டை. இலைப்பிரண்டையை பொறுத்தவரையிலும் இதோடைய முதலாவது குணம் என்னென்னா, உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கக்கூடிய, வாயுவை குறைக்கக்கூடிய ஒரு பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பொறுமலோடு இருக்கிறத பார்க்குறோம். வயிறு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதிகமாகும் போது நமக்கு அங்கங்கே வாயு பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவதை பார்ப்போம். இந்த வாயு பிடித்து கொள்ளக்கூடிய சூழல் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா போதும், நமக்கு உடனே மூட்டுகள்லையும் முதுகுத்தண்டு பகுதிகள்லையும் கழுத்துகள்லையும் இடுப்புகளையும் சொல்ல முடியாத அளவு கடுமையான வலிகள் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாயுவையும் வாதத்தையும் குறைக்கக்கூடிய அழகான மருந்து இந்த இலைப்பிரண்டைன்னு சொல்லலாம். மூட்டு வலிகள், இன்றைக்கு கை மூட்டுகளில் வலி, கால் மூட்டுகளில் வலி, முதுகுத்தண்டில் சவ்வு விலகி வலி, கழுத்து பகுதிகளில் சவ்வு விலகி வலி, சிறு சிறு மூட்டுகளில் சொல்ல முடியாத அளவு ஏற்படுகின்ற வலி, இந்த மாதிரி நிறைய வலிகள் நமக்கு ஏற்பட்டிருப்பதை பார்ப்போம். இந்த வலிகளை குறைத்து உடலை குணமாக்கக்கூடிய அழகான அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இலைப்பிரண்டைன்னு சொல்லலாம். இலைப்பிரண்டையை எவ்வாறு மருந்தாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா 3 வகையாக பயன்படுத்தலாம். ஒன்று, இலைப்பிரண்டையை நேரடியாக சிறு சிறு துகள்களாக நறுக்கி வதக்கி துவையல் செய்து உணவாக பயன்படுத்துவது அப்படிங்கிறது ஒன்று. இன்றைக்கும் நான் கேரளா போகும்போது நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். நம்ம ஊரில் எப்படி ஊறுகாய் போட்டு நம்ம வச்சுருப்போமோ அந்த மாதிரி இலைப்பிரண்டையை துவையல் செய்து அவங்க வச்சுருக்கிறத நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வலிகளின் வீட்டில் யாருக்காவது சொன்னாங்க, கேஸ் ட்ரபிள்னு சொன்னாங்கன்னா உடனே ஒரு ஸ்பூன் சாப்பாட்டில் போட்டு கலந்து சாப்பிடுவாங்க. உடனே அது சரியாகி விடுவதை பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு உதவி செய்கின்ற முதல் மருந்து இலைப்பிரண்டைன்னு சொல்லலாம். ஸோ துவையலாக இது உபயோகப்படுத்துவது அப்படிங்கிறது ஒன்று. குளிர்காலம் ஆகிவிட்டது, மழைக்காலம் ஆகிவிட்டது, மூட்டுகளில் கடுமையான இறுக்கம் இருக்கிறது, வலிகள் இருக்கிறது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இதை குணப்படுத்தி கொள்வதற்கு என்ன தேவை அப்படின்னு வரும்போது நேரடியாக இலைப்பிரண்டையை மருந்தாக சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒன்று. இலைப்பிரண்டையுடைய அந்த சாறை எடுத்து நன்றாக அரைத்து பிழிந்து ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது இரண்டாவது. இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் உடலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றம், உடலுடைய அந்த வலிகளில் ஒரு மாற்றம், மூட்டுகளில் இறுக்கமான தன்மை குறைந்து போகக்கூடிய ஒரு விஷயம், காலையில் எழுந்து கொள்ளும்போது வலி வேதனை இல்லாமல் நிம்மதியாக எழுந்து உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய திறன் அதிகமாவது, இது எல்லாமே ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். நேரடியாக இதை உள்ளுக்கு அரைத்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கோ அல்லது அரைத்து எடுக்கக்கூடிய விழுது ஒரு கொட்டைப்பாக்களவு சாப்பிடுவதோ அப்படிங்கிறது 2. மூன்றாவது அதிமுக்கியமானது வெளிப்புறமாக உபயோகப்படுத்துவது. பொதுவாக ஆயுர்வேதத்தில் உபநாகஸ்வேதம் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். அதாவது மருந்துகளை கொண்டு நன்றாக அரைத்து லேசாக அதை சூடுபடுத்தி
வலி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அதை தடவிட்டு அதுக்கு மேலே ஒரு வாழை இலை அல்லது தாமரை இலையை கொண்டு கட்டி வைக்கக்கூடிய ஒரு சிகிச்சை. இந்த உபநாக ஸ்வேதம் அப்படிங்கிறது எவ்வளவு வீரியமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முட்டுகள் தேய்ந்து போய் கால்கள் வளைந்து போய் நிறைய பேர் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஒன்று அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து கொள்ள விருப்பம் இல்லாமல் இருக்கும், சில நேரங்களில் அவர்களுடைய உடம்புக்கு அறுவை சிகிச்சை செய்ய முடியாதுன்னு அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வருவாங்க. அவங்க வரும்போது நான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான சிகிச்சையே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உபநாக ஸ்வேதம்னு சொல்லக்கூடிய சிகிச்சை தான். முக்கியமாக அதற்கு உபயோகப்படுத்துகின்ற மூலிகைகளில் ஒன்றாக இந்த இலைப்பிரண்டை இருக்கும். இதை நல்லா நறுக்கி நல்லெண்ணெய் அல்லது மருந்தூட்டப்பட்ட எண்ணெய், பொதுவாக மகாராஜா தைலத்தில் இட்டு அதை நல்லா வதக்கி அரைத்து ஒரு களிம்பு போல் செஞ்சுட்டு அந்த மூட்டுகளில் வலி இருக்கக்கூடிய இடங்களை சுற்றி கொஞ்சம் எண்ணெய் பூசி ஒத்தனம்லாம் கொடுத்துட்டு இதை அப்படியே எடுத்து அந்த இடத்துல தடவிட்டு ஒரு வாழை இலை அல்லது தாமரை இலை அல்லது ஒரு துணியை வைத்து நன்றாக கட்டி அப்படியே விட்டுருவோம். ஒரு நாள் முழுவதும் அல்லது ஒரு இரவு முழுவதும் அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் அதை எடுத்துட்டு வெந்நீர் வைத்து கழுவிட்டு வேலையை பார்க்க சொல்லுவோம். இதை தொடர்ந்து ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம் அவங்க செய்து கொள்ளும்போது, வீட்டிலேயே அதை செய்துக்கலாம், செய்து கொள்ளும்போது பார்த்திங்கன்னா அவங்க நடையோட ஸ்டைலே மாறிடும். நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த டக்வாக் வருவாங்க, இப்படின்னு தான் நடப்பாங்க, இப்படிலாம் நம்மளை மாதிரி நடக்க மாட்டாங்க, இந்த மாதிரி சாஞ்சு நடப்பாங்க. அவர்களுக்கே அதை போடும்போது அந்த வீக்கமும் வலிகளும் வேதனைகளும் குறைந்து மாறிவிடும். ஒரு 6 மாதம் கழித்து ஒரு ஸ்கேன் எடுத்து அவங்களுடைய முட்டுகளில் குருத்தெலும்புகளுடைய அளவை நம்ம பார்க்கும்போது அதிசயக்கத்தக்க வகையில் அந்த அளவுகள் மாறிப்போய் உடலில் நல்ல மாற்றம் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு முட்டுகளில் இருக்கக்கூடிய தேய்மானம், குருத்தெலும்புகளுடைய தேய்மானம், முட்டுகளில் இருக்கக்கூடிய சவ்வுகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகள், முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற சவ்வுகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகளையும் குறைத்து குணமாக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த இலைப்பிரண்டைன்னு சொல்லலாம். உபநாக ஸ்வேதத்திற்கு உபயோகப்படுத்துகின்ற மிகப்பெரிய மருந்தாக இதை செய்யலாம். இலைப்பிரண்டை வியாதிகள் இருப்பவர்கள் தான் சாப்பிடணுமா? தேவையில்லை. இன்றைக்கு பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். இன்னும் நிறைய பெண்கள் இளம் வயதிலேயே கருப்பை பிரச்சனைக்காக கருப்பையை எடுத்து விடக்கூடிய ஒரு சூழலோடு இருக்கிறத பார்க்குறோம். அப்போது எலும்புகளுடைய தேய்மானங்களுடைய அளவும் எலும்புகளுடைய செரிமானமும் குறைந்து போய்விடக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும்போது அதை சரி செய்வதற்கு என்ன தேவைன்னு பார்க்கும்போது அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அழகான அருமருந்து எது? இந்த இலைப்பிரண்டை தான். எனவே நேயர்களே, இலைப்பிரண்டையை பொறுத்தவரையிலும் வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு சம்பந்தப்பட்ட வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு மட்டுமல்ல, உடம்புடைய இருக்கக்கூடிய எலும்புகளுடைய செரிமானத்தன்மைக்கும் ஆரோக்கியத்திற்கும் வலிமைக்கும் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். இந்த இலைப்பிரண்டையை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக வாரத்திற்கு 1 முறை 2 முறை உள்ளுக்கு சாப்பிட்டாலும் சரி, அல்லது வலி இருக்கக்கூடிய இடங்களில் வெளிப்புறமாக பூசி வந்தாலும் சரி, நம்மாலும் ஆரோக்கியமாக பல்லாண்டு காலம் வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இந்த சாதி ஆணவ கொலைகளை பற்றி ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு நாள் பேச வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாக்கப்படுகிறோம். சாதி ஆணவ கொலைகளை எப்படி தடுப்பது என்பது குறித்தெல்லாம் நிறைய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. புதிய சட்டங்கள் வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இந்தியா முழுக்க இந்த சாதி ஆணவ கொலைகள் என்பவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்கிற ஒரு அச்சமூட்டக்கூடிய உணர்வு ஏற்படுகிறது. அதிலும் முக்கியமாக கலப்பு திருமணம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் மிக கொடூரமான முறையில் கொல்லப்படுகிற செய்தி, அதுவும் சொந்த உறவினர்களால், பெற்றோர்களால் கொல்லப்படுகிற செய்தி என்பது இன்றைக்கு ஒரு தொடர்கதையாக மாறிவிட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலேயே நாம் பலமுறை அதை பற்றி பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அதை பற்றி பேசுகிற போது மனிதர்கள் இவ்வளவு தூரம் கொடூரமானவர்களாக நடந்து கொள்ள முடியுமா? இந்த அளவிற்கு குற்றத்தன்மையோடு நடந்து கொள்ள முடியுமா? தங்கள் சொந்த பிள்ளைகளையே இந்த அளவிற்கு இரக்கம் இல்லாமல் கொன்றொழிக்க முடியுமா என்றெல்லாம் நமக்கு ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. ஆனால் இந்தியா போன்ற ஒரு 3ஆம் உலக நாடுகளில் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் இதுபோன்ற படுகொலைகள் நடப்பது என்பது மிக பரவலாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்லாமல் நிறைய சொந்த நெருங்கிய உறவினர்களே
தங்கள் சொந்த பிள்ளைகளை ஏதோ ஆடு மாடை கோழியை அறுப்பது போல அறுத்து கொள்கிற, விஷம் கொடுத்து கொள்கிற காட்சிகள் எல்லாம் கூட அரங்கேறி கொண்டிருக்கின்றன. சொந்த அன்னையே சொந்த மகளுக்கு விஷம் கொடுத்து கொன்ற செய்திகள் எல்லாம் கூட நாம் பார்க்கிற போது ஒரு மிகப்பெரிய ஒரு திகைப்பு ஏற்படுகிறது. அப்படி பார்த்தால் சாதிய விஷம் என்பது நம்முடைய மனங்களில் எவ்வளவு ஆழமாக இறங்கி இருக்கிறது என்பதைத்தான் இது பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம் சாதிக்கு எதிராக நூற்றாண்டிற்கும் மேலாக கடுமையான போராட்டங்களை நடத்தி அதனுடைய இறுக்கங்களை தளர்த்தி இருந்த போதும் கூட இன்னும் அதனுடைய எச்சு சொச்சங்கள், அதனுடைய இறுக்கங்கள் கிராமப்புறங்களில் மீண்டும் உக்கிரமாக மேலே வர ஆரம்பித்திருக்கின்றன என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. முக்கியமாக சாதி இருக்கிறது, சாதி கொடுமைகள் வேற்றுமைகள் இருக்கின்றன என்ற போதும் கூட இந்த சாதி ரீதியான குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களுடைய அந்த வயது மற்றும் அவர்களுடைய தன்மை, குற்றங்களுடைய தன்மையெல்லாம் பார்க்கிற போது உண்மையிலேயே நம் மனம் நடுங்கச் செய்யக்கூடியதாக ஒன்றாக அவை இருக்கின்றன என்பதுதான் ஒரு யதார்த்தம். அப்படி பார்க்கிற போது சமீபத்தில் திருநெல்வேலி அருகே நடந்த ஒரு படுகொலை, ஒரு சாதி ஆணவ படுகொலை. இசக்கி என்கிற ஒரு இளைஞர் யாராலோ கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். பிறகு அதை பற்றிய விசாரணை தெரிய வந்தபோது அவர் ஒரு சத்யபாமா என்கிற ஒரு வேற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து வந்ததாகவும், அது அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றும், அதன் காரணமாக அந்த இளைஞர் படுகொலை செய்யப்பட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்படுகிற போது அந்த குற்றத்தை யார் செய்தார்கள் என்று பார்த்தால் அவர் காதலித்த அந்த பெண், அதாவது அந்த இசக்கி கொலை செய்யப்பட்டவுடனேயே அந்த பெண்ணும் தற்கொலை செய்து கொண்டு விட்டார். இதில் இருக்கக்கூடிய ஒரு மிக கொடுமையான விஷயம் இது. அந்த பெண்ணினுடைய தம்பி அவர்தான் இந்த படுகொலையை செய்திருக்கிறார் என்று செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் அந்த கொலையில் ஈடுபட்டதாக சொல்லக்கூடிய அந்த பெண்ணினுடைய தம்பியின் வயது என்ன தெரியுமா? 15 வயது. 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார். 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன் தன்னுடைய நண்பர்களோடு போய் தன் அக்காவை காதலித்த ஒரு இளைஞரை ஒரு ஆற்றங்கரையில் வைத்து கொடூரமாக வெட்டி கொலை செய்கிறார் என்று சொன்னால், சாதியத்தினுடைய இந்த கொடூரம் என்பது இன்றைக்கு வரக்கூடிய இளைய தலைமுறையினரிடமும் அது எந்த அளவிற்கு ஆழமாக ஊடுருவி இருக்கிறது, வேர்பாய்ச்சி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது சாதியத்தினுடைய அந்த விஷ வித்துக்கள் என்பது நாம் நினைப்பதை விடவும் அவை தீவிரமாக முளைத்து வளர்கின்றன என்று தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஒரு காலகட்டம் தமிழ்நாட்டில் இருந்தது. அதாவது இளைஞர்கள் சாதிய உணர்வுகளுக்கு எதிரான உணர்வு கொண்டவர்களாக, முற்போக்கு எண்ணம் கொண்டவர்களாக, முக்கியமாக படித்த இளைஞர்கள் கலப்பு திருமணம் செய்வதை ஒரு கௌரவமாக கருதக்கூடிய ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஒரு சாதியானவ படுகொலையில் ஈடுபடுகிறான் என்பதை நினைக்கிற போது மனம் பதறுகிறது. இதை சாதியானவம் மட்டுமல்ல, பல்வேறு விதமான மதக்கலவரங்களில், சாதி கலவரங்களில் சிறுவர்கள் ஈடுபடுவதை பல்வேறு காட்சிகளில், செய்திகளில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் எப்படி இந்த அளவிற்கு வெறியூட்டப்படுகிறார்கள் என்பது மிக மிக கவலைக்குரிய, அஞ்சத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. இது எதிர்கால தலைமுறையே இன்று அழிந்து கொண்டிருக்கிறதோ என்கிற கவலை ஏற்படுகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த சாதிக்கு எதிராக முற்போக்கு சிந்தனைகளை, பகுத்தறிவு சிந்தனைகளை, சமத்துவ சிந்தனைகளை, ஜனநாயக சிந்தனைகளை நாம் இளைஞர்களிடம் வளர்க்க தவறிவிட்டோமா என்கிற கேள்வி எழுகிறது. நிச்சயமாக இன்றைக்கு சாதி அரசியல் என்பது மிக கடுமையாகி கொண்டிருக்கிறது. பழமைவாத அரசியல் என்பது கடுமையாகி கொண்டிருக்கிறது. சாதி மத உணர்வுகள் இன்று பெருமளவிற்கு இளைஞர்களை ஆட்டி படைக்கின்றன என்பது சமூக வலைத்தளங்களை பார்த்தாலும் சரி, அல்லது நேரடி வாழ்க்கையிலும் சரி தெளிவாக பார்க்க முடிகிறது. சாதி சங்கங்கள் கூட்டக்கூடிய கூட்டங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் கொஞ்சம் வயதானவர்கள் தான் வருவார்கள். ஆனால் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் நிறைய இளைஞர்கள் வருகிறார்கள். மத ரீதியான கூட்டங்களுக்கு கூட நிறைய இளைஞர்கள் வருவதை பார்க்க முடிகிறது. இது உண்மையிலேயே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அடையாள அரசியலினுடைய ஒரு பகுதியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. தங்கள் சொந்த அடையாளங்களை தேடுகிற அவர்கள் அந்த அடையாளங்களை ஒரு முற்போக்கான, ஒரு நவீனமான ஒரு அடையாளங்களாக உருவாக்கி கொள்வதற்கு பதில் அவர்கள் சாதி அடையாளங்களாகவும் மத அடையாளங்களாகவும் தங்களை கட்டமைத்துக் கொள்கிறார்கள் என்று தோன்றுகிறது. இது சாதி படுகொலைகள் ஈடுபட வைக்கிறது, கலப்பு திருமணத்திற்கு எதிரான குற்றங்கள் ஈடுபட வைக்கிறது, தங்கள் சொந்த சகோதர சகோதரிகளையே கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களை வன்முறையாளர்களாக மாற்றுகிறது, இதயமற்றவர்களாக மாற்றுகிறது. இன்னொன்று, அந்த படுகொலையில் ஈடுபட்டதாக சொல்லக்கூடிய ஒரு மாணவன் சொன்ன அந்த ஒரு வாக்கு மூலம் என்பது அது என்னவென்று பார்த்தால்,
தன்னுடைய சகோதரி இன்னொரு சாதியைச் சேர்ந்தவரை காதலிப்பதன் காரணமாக தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சாதிக்காரர்கள், தன்னுடைய நண்பர்கள் தன்னை கேலி செய்வதனால் தன் அவமான உணர்ச்சிக்கு அடைந்து இந்த குற்றத்தை செய்ததாக அந்த மாணவன் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறான். நிறைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கொலை செய்கிற போது கூட இதுதான் ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது. சுற்றி இருப்பவர்களுடைய அழுத்தம், கேலி, புறக்கணிப்பு, கிண்டல், இதை தாங்க முடியாமல் இவர்களால் தானே நமக்கு இந்த அவமானம் என்கிற ஒரு ஆத்திரத்தில் அவர்கள் இந்த கொலைகளை செய்கிறார்கள் என்று தோன்றுகிறது. அப்படி பார்க்கிற போது இந்த குற்றத்தில் ஈடுபட்ட அந்த மாணவனுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு இத்தகைய அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூக மனப்பான்மையுமே இங்கு குற்றவாளியாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதை நாம் பார்க்கிற போது இந்த குற்றத்திற்கு எதிராக நாம் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சமூக புரட்சியை அல்லது ஒரு சமூக ரீதியான ஒரு போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும். அப்போதுதான் இளைஞர்கள் இதிலிருந்து காப்பாற்ற முடியும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவற்றை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக சேவகர் திரு குகன். ஒரு சமூக சேவகராக சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதற்கான தீர்வு அப்படின் போது நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் செஞ்சிட்ருக்கிற ஒரு சேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்கான ஒரு மறுவாழ்வு மையம், அவங்களுக்கான ஒரு மருத்துவ ஆலோசனை அப்படிங்கிறத இன்னைக்கு முழுமையாக செஞ்சிட்ருக்காங்க. இது எதனால் இப்படி ஏற்படுது, அவங்களுக்கான மறுவாழ்வு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு தீர்வாக அமையுதா அப்படின்னு நிறைய விஷயங்களை இன்னைக்கு நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஒரு சமூக சேவகராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இன்றைக்கி வந்து சமூகத்தில் நிறைய பிரச்சனைகளோட மக்கள் இருக்கிறத பார்க்குறோம். அவங்களுக்கான உதவி செய்யணும் அப்படின்னு நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்து உதவி பண்ணிகிட்ருக்காங்க அந்தந்த தேவை அறிஞ்சு. ஆனால் நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே இன்றைய காலகட்டத்துக்கு மிக முக்கியமான ஒன்று. மது போதை பழக்க வழக்கத்தை அடிமையானவங்களுக்கான ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், அதை தாண்டி அவங்களுக்கான ஒரு சைக்காட்ரிக் கவுன்சிலிங் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறீங்கன்னும் போது இன்றைய சூழலில் பள்ளி படிக்கிற மாணவர்கள் முதல் கொண்டு இந்த மதுன்ற ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருக்குது. அவங்க ஒரு வாழ்க்கையே முடியக்கூடிய ஒரு சூழல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். ஒரு காலகட்டத்தில் மறைவாக எங்கேயோ ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நடந்த ஒரு விஷயங்கள் ஊருக்குள்ளே வந்து இப்போ பள்ளிகளுக்குள்ளேயே வரக்கூடிய ஒரு அவலமான ஒரு நிலையில் இன்றைக்கி நம்ம இருக்கும். வேதனையாக இருந்தாலும் இதற்கான ஒரு மறுவாழ்வு மையங்களும் இன்றைக்கி நிறைய ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழல் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படிங்கிற முறையில் உண்மையிலே போதை பழக்க வழக்கம் அப்படிங்கிறது என்ன, எந்த மாதிரியான விதத்திலலாம் இந்த பழக்கத்துக்கு ஒருத்தர் அடிமையாகிறார், அப்படி அடிமையாகிறவங்க அவளுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், ஒரு மறுவாழ்வு மையம் அப்படிங்கிறதுக்கு அவங்க எப்படி யாரால் போய் சேர்றாங்க, அங்கே அவங்களுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட், அது நடத்துறதுல நீங்கள் சந்திக்கிற சிக்கல்கள், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம முழுமையாக இன்றைக்கி பேச வேண்டியிருக்கு சார். முதல்ல இந்த போதை பழக்க வழக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இதில் எத்தனை விதங்கள் இருக்குது, எந்த மாதிரியான பழக்கத்துலலாம் இன்றைக்கி இளைஞர்கள் ரொம்ப சீக்கிரமாக அடிமையாகிறாங்க? ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து சிகரெட், அந்த சிகரெட் என்ன பண்ணலாம் அப்போ வந்து ஒரு ஸ்கூல் டேஸ், இப்போது என்கிட்ட வந்து ஒரு 12 வயசு பையன் இருக்கான், 6th படிக்கிற பையன் இருக்கான். அவங்க அப்பா சிகரெட் வேணான்னு சொல்கிறது, மாமா சிகரெட் வேணான்னு சொல்கிறது, தாய் மாமா சிகரெட் வேணான்னு சொல்கிறது, அதில் போகிறது தான் பசங்க. போயிட்டு வந்து அதில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, போயிட்டு வந்து வீட்டில் உட்காந்துட்டு சும்மா அந்த சிகரெட் எடுத்து வாயில் வச்சு பார்க்குறது, வீட்டில் யாரும் இல்லாதப்போ சிகரெட் எடுத்து வாயில் வச்சு பார்க்குறது, பென் எடுத்து கண்ணாடி முன்னாடி நின்று கண்ணாடி முன்னாடி ஸ்மோக் பண்ணுற மாதிரி சும்மா நின்று பார்க்குறது, இப்படி தான் முதல்ல பழக்கம் ஆரம்பிக்குது. பழக்கம் ஆரம்பித்த பிறகு தான் ஸ்கூல் லைஃப்பில் போய்ட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவான், நேற்று நான் வச்சு பார்த்தப்போ நல்லா இருந்துச்சு, அதனால் வந்து நம்ம ஒரு சிகரெட் பிடிச்சி பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். ஒருத்தர் சிகரெட் பிடிக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது தான் இன்னொருத்தர் சொல்லுவார், இது வேணாம், இதோட இது கொஞ்சம் சொல்யூஷன், அந்த பென்சர் டியூபோட்ட சொல்யூஷன் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து கஞ்சா, இதெல்லாம் வந்து 6th 7th படிக்கும்போது தான் கஞ்சா சொல்யூஷனு. ஏன்னா அவங்கக்கிட்ட பேமெண்ட் இருக்காது. இப்போ ஒரு கடைக்கு போனோன்னா ஒரு 200 300 தேவைப்படும். இப்போ அதெல்லாம் வந்து 2 rupees இல்லை 5 ரூபா 10 ரூபா இதெல்லாம் பொருள், இதெல்லாம் அழகாக வந்து அதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். சொல்யூஷன், பென்சர் டியூபு, பெட்ரோல் ஸ்மெல்லு, தின்னரு, ஒயிட்னர்,
இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 6th 7th ஸ்டேஜ் 9th ஸ்டேஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டு சொல்லுவான், இது வேணாமாம்மா, பீர் சாப்பிட்டு பார்க்கலாம், அது எப்படி இருக்குது, பீர் சாப்பிட்டா உடம்பு ஏறும், ஒயின் சாப்பிட்டா வந்து ஷைனிங் ஆகும். அப்படி பண்ணும்போது தான் குடிப்பழக்கம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆகுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, 3 மாதத்துக்கு ஒரு முறை 4 மாதத்துக்கு ஒரு பீர் ஒன்று சாப்பிட்லாம், ஒயின் சாப்பிட்லாம். 10th படிக்கும்போது பீர் சாப்பிட்லாம், ஒயின் சாப்பிட்லான்னு அப்படியே படிப்படியாக வளர்ந்து தான் ஃபஸ்ட்டு சரி இதை சாப்பிட்டு பார்த்தோம், சரக்கு சாப்பிட்லாம், சரக்கு சாப்பிட்டு பிராந்தி சாப்பிட்லாம், விஸ்கி சாப்பிடலாம். விஸ்கி சாப்பிட்டா வந்து உடம்பு ஹீட் ஆகாது, குளிர்ச்சியாக இருக்கும். ரம் சாப்பிட்டா சளி பிடிச்சிட்ருக்குது, ரம் சாப்பிட்லாம். இப்படின்னு சொல்லிட்டு வளர்றது தான் இந்த குடித்தன்மை கண்டிப்பாக வரும். குடியில் வந்து 4 விதமான குடி இருக்குது. அக்கேஷ்னல் ட்ரிங்கர், ப்ரொஃபஷ்னல் ட்ரிங்கர், சோஷியல் ட்ரிங்கர், ட்ரங்க் ட்ரிங்கர். அக்கேஷ்னல் ட்ரிங்கர் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை எங்கன்னா லாங் ட்ரிப்பு போவாங்க, அங்கே கண்ணுக்கு தெரியாமல் குடிச்சிட்டு வருவாங்க, அவர் அக்கேஷ்னல் ட்ரிங்கர். ப்ரொஃபஷ்னல் ட்ரிங்கர் ஒரு தீபாவளி, திருவிழா, ஃபங்க்ஷன் அது மாதிரி இருந்தால் குடிக்கிறவங்க தான் ப்ரொஃபஷ்னல் ட்ரிங்கர். சோஷியல் ட்ரிங்கர் தினம் சாப்பிடுவாங்க, அவருக்கு தேவையான பெக் சும்மா 30 ml, ஒரு 40 ml, 60 ml, ஒரு 180 ml சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கர்ன்றவங்க லாஸ்ட் ரேஞ்சில் வந்து காலையில் எழுந்தோடனே குடிக்கணும், தலைவலிக்குது, அம்மா திட்டுறாங்க, அப்பா திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கர் ஆகுது. அவங்களுக்கு தான் ரீஹாப் சென்டர் தேவைப்படுது. அக்கேஷ்னல் ட்ரிங்கரில் இருக்கிறவன் ப்ராப்ளம் ட்ரிங்கருக்கு வருவாங்க, ஆனால் ப்ராப்ளம் ட்ரிங்கர் இருக்கிறவங்க அக்கேஷ்னல் ட்ரிங்கர் எப்பவுமே போக முடியாது. குடிப்பழக்கம் ஒரு நோயாக மாறிட்ட பிறகு அவரால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி அக்கேஷ்னலாக இருக்கிறவங்க வந்து நிறைய வயசான காலம் வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுவே வந்து அடுத்த 4th ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஏற்படுதா? கண்டிப்பாக இருக்குது மேடம். வாய்ப்பு இல்லாமலாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன் அது வாய்ப்பு வரும்னா, இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வீட்டில் அவர் ரிட்டையர் ஆகிட்ட பிறகு குடித்தவர் இப்போ எங்கிட்ட இருக்கார். இப்போ கரண்ட்டில் நேற்று நைட் அட்மிஷன் போட்டேன். கரண்ட்டில் அவர் ரிட்டையர் ஆகி தான் அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றதுக்கு ஆரம்பித்தார். அக்கேஷ்னலாக ஆரம்பித்தவர் லாஸ்ட்டில் ப்ரொஃபஷ்னல் ஆகினார். ப்ரொஃபஷ்னல் வந்து ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கர் ஆகிட்டார். அவரால் எதுவுமே பண்ண முடியல, வீட்டில் யாரும் பார்த்துக்க முடியல, அரகண்ட் அந்த சைக்காட்ரிக் ப்ராப்ளம் அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு தான் இப்போ கூட்டு வந்து விட்றாங்களே நம்மக்கிட்ட. இந்த ஒரு பர்சன் இதை நோக்கி போயிட்டுருக்காரு, இவர் இந்த இதுக்கு அடிமையாகுவார்னு எந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கணிக்க முடியும்? இப்போ வந்து ஒரு பர்சன் வராரு, வந்துட்டு வந்து வீட்டில் வந்து ப்ரஷ் பண்ணுவார், இப்போது தண்ணி அடிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு வரும்போது வீட்டில் வந்து சொல்லுவார், தினம் வந்து வீட்டில் தான் சாப்பிடுவார், ஃபுட்டு சாப்பிடுவார். அவரால் சாப்பிட முடியாது, ஏன்னா வந்து அவர் தண்ணி அடிச்சிருக்கனால வீட்டில் சாப்பிட முடியாதுன்னா அவர் வீட்டில் என்ன சொல்லுவார், நீயே சாப்பாடு செஞ்சுக்குமா, நீங்கள் சாப்பிட்ரு, நான் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடுறேன். 1 நாள் 2 நாள் சொல்லும் போது 3ஆவது நாள் நம்ம கேட்கணும், இல்லை நீ வா, நான் வர வரைக்கும் நம்ம உக்காண்ட்ருக்கலாம், நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும்னா அப்போ தான் இந்த இதில் தெரியப்படுவேன். அதுக்கு முன்னாடி சரி அவர் நல்லா தான் இருக்கார், பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், அவர்னால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஓகே, இப்போ நிறைய பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு இதுக்கு அடிமையாகிற நம்ம சொல்கிறோம். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து அப்படின்னு சொல்கிறீங்க. 6th ஸ்டாண்டர்டில் படிக்கிற பழக்கம் இது வீட்டுக்கு தெரியுமா? எந்த ஒரு காலகட்டத்தில் தெரிய வரும்? இல்லை ரொம்ப தீவிர ஒரு ட்ரங்கட் ஆனப்புறம் தான் தெரிய வர வாய்ப்பு இருக்கா? இப்போது என்கிட்ட கரண்ட்டில் இப்போது 6th பையன் இருக்கார். இப்போது ஸ்கூலுக்கு இப்போது ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க, ஸ்கூல் பணப்பிள்ளை இப்போ அவங்க வீட்டில். அவர் எந்த வயசுலேருந்து பிடிக்கிறாருன்னா 4th படிக்கும்போது பிடிக்கிறாராம். 4th படிக்கும்போது அது எதனால் காரணம், அந்த பையனை கூப்பிட்டு கேட்கும்போது சொல்கிறேன், எங்கள் அப்பா சிகரெட் என்ன வேணா சொல்லுவார், நான் சிகரெட் வாங்கிட்டு வருவேன். அந்த சிகரெட் வாங்கிட்டு வரும்போது எனக்கு ஒரு ஆசை, அப்பா மட்டும் பிடிக்கிறாரு, நம்மளும் பிடிச்சி போகலான்னு ஒரு ஆசை. அதில் ஆரம்பிச்சது தான் என் ஃப்ரெண்டு எனக்கு இது வேணாம் நம்ம வேறு ஒன்று பிடிக்கலான்னு சொல்லிட்டு தான் பீடி கீழே இருக்கிற பீடிலாம் தந்து அவன் பேப்பரில் போட்டு சுற்றி தந்தான். அந்த போதை எனக்கு நல்லா இருந்துச்சு, அந்த போதை நல்லா இருக்குது, அதே அப்சர்வ் பண்ணிக்கினேன். இப்போ அந்த பையன் ஃபுல் சைக்காட்ரிக் ப்ராப்ளம் மாறிட்டான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு முழுமையான ஒரு போதைக்கு அடிமையான ஒருத்தரோட ஒரு செயல்பாடுகள் வீட்டில், ஏன்னா அவர் சார்ந்த அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இவருடைய ஆக்டிவிட்டீஸ்னால நிச்சயமாக பாதிக்கப்படுவாங்க. எவ்வளோ ஒரு தீவிரமான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார்? அவர் வீட்டிலேருந்து வருவார், தப்பு செய்வான், வீட்டில் கேட்ட பிறகு கண்ணாடி உடைப்பார், அராஜகம், அம்மா யார் அப்பா யார் அந்த இதெல்லாம் தெரியாமல் போவோம். அந்த ட்ரக்கோட அந்த சிம்டம்ஸ், சின்ன வயசில் ட்ரக்கோட சிம்டம்ஸ் அவர் எல்லாத்தையுமே எழுப்பார். அம்மா யாருன்னு தெரியாது, வீட்டில் போய் கண்ணாடி உடைப்பார்,
பொருள் எதனா இருந்தால் உடைப்பாருங்க, டிவி உடைப்பார், டம்ளர் தூக்கி அடிப்பார், தட்டு எடுத்து விசிறி அடிக்கும்போது அவங்களுக்கே ஒரு பதட்டம் வரும், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அப்போ விசாரிப்பாங்க வீட்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாருன்னா என்னென்னு சொல்லிட்டு. அப்போ அதில் ஒருத்தர் 2 பேர் சொல்ல மாட்டாங்க, இன்னொருத்தர் யாரும் விசாரிப்பாங்க, இது மாதிரி பழக்கத்துக்கு போகிறான் அப்படி தெரிய வரும்போது தான் அப்போ கூப்பிட்டு வந்து நம்மக்கிட்ட சேர்க்கறது தான் ஃபைனல் டெஸ்ட். எல்லா டாக்டரும் பார்ப்பாங்க, ஜென்ரல் டாக்டர் பார்ப்பாங்க, சைக்காட்ரிக் பார்ப்பாங்க, ஏன் ஸ்டேஷனில் கூட போய் சொல்லுவாங்க. அங்கே இதுவாகாமல் அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து அங்கே சொல்லுவாங்க, எதனா ஒரு இடத்துல நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் எதனா இருக்கும், இந்த ரியாபுக்கு போங்க, இங்கே போயிட்டு வந்து எங்கள் வீட்டில் நல்லா இருக்காங்க, எங்கள் பக்கத்து வீட்டில் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் நம்மக்கிட்ட வரவங்க. ஓகே. ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் போகும்போது அவங்களை எப்படி வந்து டயக்னோஸ் பண்ணுறாங்க, எப்படி என்ன கண்டிஷன்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இவ்வளோ டியூரேஷனில் ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைங்கிறதெல்லாம் எப்படி வரையறை செய்கிறீங்க? இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போதே சொல்லுவேன், இந்த பேஷண்ட் வந்து இப்படி, இந்த பேஷண்ட் இப்படி. அப்புறம் 1-to-1 பேசுவோம் நம்ம பேஷண்ட்டுக்கிட்ட உக்காந்துட்டு, நீ எதனால் இப்படி ஆன 1-to-1 ஒரு 1 hour 2 hour கம்பல்சரி பேசுவேன் பேஷண்ட்டுக்கிட்ட உட்காந்துட்டு. அதை பேசும்போது அவன் வந்து அவனே சொல்லுவான், இது மாதிரிலாம் இருந்திருக்கேன், இது மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து என்னோடய ஃபாலோஅப் சொல்லுவேன், நான் இப்படி இருந்தேன்பா, இப்போ நான் இப்படி நல்லா இருக்கேன், இப்போ நீ இப்படி இருக்க, நீயும் நல்லா இருப்ப. அப்படி பேசும்போது தான் அவங்ககிட்ட நம்ம பேசும்போது தான் அவர் கவுன்சிலிங் நம்மக்கிட்ட வரும். அப்போ நம்ம டேக் ஓவர் பண்ணும்போது தான் இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் மேடம். இந்த மாதிரி பழக்கம் இருக்கவங்க எவ்வளோ தூரம் உண்மை சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியும்? நிறைய பொய், திருட்டு, இந்த மாதிரி ஹேபிட்ஸும் கூட வந்துடும் போது அவங்கக்கிட்ட பேசும்போது மட்டும் அவர் உண்மை தான் சொல்கிறாருன்னு எப்படி தெரியும் மேடம்? என்னோடய ரியாபில் வந்து உள்ளே வந்தோடனே 18th or 19th day ஃபஸ்ட் கவுன்சிலிங் இருக்கும். அந்த ஃபஸ்ட் கவுன்சிலிங் யார் பண்ணால் எம்ஏ சைக்காலஜிஸ்ட் எடுப்பாங்க. செகண்ட் கவுன்சிலிங் 27th day எடுப்பாங்க. 27th day எடுக்கும்போது எம்எஸ்டபிள்யூ எடுப்பாங்க. எம்எஸ்டபிள்யூ கவுன்சிலிங் முடித்த உடனே அப்படியே லாஸ்ட் திருப்பியும் வந்து ஒரு 55 days அந்த கேப் வந்து இது வந்து ஃபஸ்ட் கவுன்சிலிங் வந்து செகண்ட் கவுன்சிலிங் 10 days தான் வித்தியாசம். செகண்ட் கவுன்சிலிங்கும் தேர்ட் கவுன்சிலிங்க்கும் வித்தியாசம் வந்து 30 or 40 days வரும். ஃபோர்த்து கவுன்சிலிங் வந்து 70 days வரும். அந்த ஃபோர்த்து கவுன்சிலிங்கும் ஃபஸ்ட் கவுன்சிலிங்கும் மேட்சிங் ஆகுதான்னு பார்ப்பாங்க. அந்த மேட்சிங் ஆகுதான்னு பார்க்கும்போது 5th கவுன்சிலிங்கில் அவர்கிட்ட சொல்லுவோம் நாங்கள், இது மாதிரிலாம் நீ நிறைய போய் சொல்லியிருக்கே, இது நியாயமானு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அவர் உணர்ந்துருப்பார். அந்த உணர்ந்து 7th கவுன்சிலிங்கில் கரெக்டான கவுன்சிலிங் எல்லாமே வரும். அந்த 7th கவுன்சிலிங் தான் ரெக்கவரி கவுன்சிலிங். 9th கவுன்சிலிங் அப்போ அவர் கம்பல்சரி டிஸ்சார்ஜ் டைம் ஆகிடும் மேடம். ஒரு 18th day தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கே பண்ணுவாங்க. அப்போ முதல்ல ஒரு 18 days அவர் என்ன அப்சர்வேஷனா? அவர் வரும்போது ஃபுல் அரகண்ட்டாக இருப்பார் மேடம். அவர் உள்ளே வந்துட்டு நான் போனோம், இங்கே எகிரணும், நான் கிளம்பணும், அவர் அடிப்பார், உதைப்பார், எல்லாரையும் சுற்றி இருக்கவங்கள அடிப்பார், திட்டுவார். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் இங்கே எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு இங்கே ஆளுங்க தெரியும், அங்கே ஆளுங்க தெரியும் அப்படின்னு சொல்லுவார். ஃபஸ்ட் மந்த்தே ஃபுல்லாக பாடி மாய்ஸ்சர் ஹெல்த் செக்அப் தான். உள்ளே என்ட்ரியான ஒரு 3rd day பாடி மாய்ஸ்சர் ஹெல்த் செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கு மறுநாள் ஒரு 5th day or 6th day ஜென்ரல் டாக்டர் வந்து விசிட் கொடுத்துட்டு அவரை ஃபஸ்ட்டு டீப் ஸ்லீப் பண்ண வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 10 days 12 days டீப் ஸ்லீப் பண்ணால் தான் நல்லா சாப்பிட்ணும், தூங்கணும். ஆனால் ஃபஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே வந்து மாய்ஸ்சர் ஹெல்த் செக்அப் பண்ணி அவர் பாடியில் ஒவ்வொருத்தருக்கு என்ன கல்லீரல் ப்ராப்ளம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு பிபி ப்ராப்ளம் இருக்கும், ஒருத்தருக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கும், மாத்திரை கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்க மாட்டாங்க, ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்க மாட்டாங்க, தூங்கிருக்க மாட்டாங்க கரெக்ட் டைமுக்கு. இதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஃபாலோ பண்ணி செகண்ட் மந்த் தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த செகண்ட் மந்த் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த 20வது நாள் கவுன்சிலிங் எடுத்தோடனே அவருக்கு ஒரு இது வந்துடும், நம்ம வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் அவர் கரெக்டாக பண்ணுவார் மேடம். ஓகே. இவங்களே ரொம்ப ஒரு வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு வரும்போது அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுலேயும் நீங்களும் அதே மாதிரியான ஒரு ஹராஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேள்விப்படுறோம். சென்டர்ஸில் வந்து ரொம்ப க்ரூவலாக ட்ரீட் பண்ணுறாங்க. இது அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் தேவையா, இல்லை என்ன நடக்குதுங்க மேடம்? அது மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணுறது இல்லை. அவருக்கு தேவையான சைக்காட்ரிக் டாக்டர் பார்த்துட்டாருங்கன்னா அதான் 7th dayல 6th day வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கும். 6th dayக்கு மேலே அந்த சைக்காட்ரிக் டாக்டர் பார்த்துட்டு ஒரு எம்எஸ்டபிள்யூ கவுன்சிலிங் பேசிட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளமே போயிடும். ஃபுல்லாகவே அந்த ப்ராப்ளம் சுத்தமாக இருக்காது. ஏன் அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க தெரியுங்களா? இப்போது அங்கே அடிக்கிறாங்க உதைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு லைசன்ஸ் இல்லாதவங்க கம்பல்சரி பேஷண்ட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. இப்போ வருவாங்க போவாங்க, ஏதோ ஒரு ரியாப் ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க. ரியாப் ஆரம்பிச்சுட்டு அதோட ஏவும் தெரியாது, ஜட்டும் தெரியாது. அதை தெரியாதனால ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் இருக்காங்களா தெரியாது, ஒரு ஜென்ரல் டாக்டர் இருக்காங்களா தெரியாது, ஒரு எம்ஏ சைக்காலஜிஸ்ட் இருக்காங்களா தெரியாது, ஒரு எம்எஸ்டபிள்யூ இருக்காங்களா தெரியாது, ஒரு எம்எஸ்சி சைக்காலஜிஸ்ட் இருக்காங்களா தெரியாது. இது எதுவுமே தெரியாதனால
அவங்க ரியாப் ஆரம்பிக்கணும், ரியாப் ஒன்று இருக்குது. அந்த ரியாபில் நடக்கிறது உண்மை, அது எனக்கு தெரியாது, எதுக்கு தெரியாது. சங்கத்தில் இருக்க ரியாபில் எந்த ரியாப்லையும் நடக்காது. இது மாதிரி நடக்கவும் விட மாட்டாங்க. ஏன் இது நடக்காதுன்னு சொல்கிறேன்னா 3 months ஒன்ஸ் 4 months ஒன்ஸ் கம்பல்சரி விசிட் இருக்குது. அசோசியேஷன் மூலிமா ஒரு விசிட் இருக்குது இதுக்கு. அதனால் இப்படி நடந்தாலும் ஃபஸ்ட்டு வார்னிங், செகண்ட் டிஸ்மிஸ். அசோசியேஷன் குரூப்பில் நீ இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்து போடுறதுனால கம்பல்சரி இது இந்த அசோசியேஷனில் இருக்க குரூப்பில் சென்டரில் இருக்கவங்க யாரும் அடிக்கவே மாட்டாங்க. கம்பல்சரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா, என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கா? கம்பல்சரி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது மேடம். லைசன்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து கூப்பிட்டு வந்து சேர்க்குறாங்கன்னா அந்த ரியாபுக்கு லைசன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அந்த ரியாபுக்கு வெளியே அசோசியேஷன் போர்டு இருக்கான்னு பார்க்கணும். இந்த இதில் டாக்டர்ஸ் வராங்களான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தாங்கன்னா பார்த்துட்டு தான் கூப்பிட்டு வந்து சேர்க்கணுமே. இதை பார்க்காம கூப்பிட்டு வந்து ஒருத்தர் வீட்டில் பிரச்சனையாக இருக்குதுப்பா, ஒருத்தர் திரும்ப சும்மா சின்ன போர்டு வச்சுட்டு இங்கே இது மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது மாதிரி ரியாபில் சேர்க்கவே வேண்டாம். இது என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ எது மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னா, இப்போ வந்து ஒரு ரியாப் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு குறைஞ்சது இப்போ என்ன எடுத்திங்கன்னா நான் 5 or 6 years வந்து நான் சர்வீஸில் இருந்தேன். நான் ஒரு ரியாபில் இருந்தேன். அந்த ரியாபில் 5 or 6 years சர்வீஸில் இருந்தேன். அந்த சர்வீஸ் மோட்டிவில் அவரே தான் என்னை கூப்பிட்டு போய் இது மாதிரி ஒரு ரியாப் ஒன்று வச்சுக்கோ, இந்த சைடில் ரியாப் எதுவும் இல்லை, நீ வச்சு நீ ரன் பண்ணு. எனக்கு மொத்த சர்டிஃபிகேட்டாக அவர் எனக்கு கொடுத்தாரு, மொத்த டைஅப் எனக்கு பண்ணார். அந்த டைஅப் எனக்கு பண்ணதோட விளைவு தான் இன்றைக்கி என்கிட்ட ஒரு பேஷண்ட்டுங்க இருக்காங்க, நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நிறைய இடத்துல இருக்குது. ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கோடு நடக்குதுன்னு பார்த்தா ஒரு 60 or 70 ரியாப் தான் இருக்குது. மிச்சம் எதுவுமே அண்டர்டேக்கிங் இல்லாமல் தான் இருக்குது. அந்த அண்டர்டேக்கிங் இல்லாத இப்போ அசோசியேஷனில் இல்லை. சங்கத்தில் இருக்கிற ரியாபுங்க எல்லாமே பக்கா கவர்மெண்ட் அப்ரூவ்டோட தான் நடக்குது. இந்த ரியாபில் இருக்கிறவங்க எந்த விதமான தப்பு செய்ய மாட்டாங்க, எந்த விதமான ப்ராப்ளமும் நடக்காது. அந்த ரியாபிலும் நடக்காது. தேவையில்லாமல் வச்சுட்டு இருக்க ரியாபில் தான் கம்பல்சரி எதனா ஒரு ப்ராப்ளம் வரும். ஒரு டாக்டர் இருக்க மாட்டாங்க, ஒரு பேஷண்ட் சிக்காக வந்து சேர்ப்பாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாது. அதில் அவருக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அப்போ தான் டிவியில் போட்டு பண்ணுறது. ஒரிஜினல் ரியாபில் லைசன்ஸோடு இருக்கிற ரியாபில் கண்டிப்பாக அது மாதிரி ப்ராப்ளமே வராது. அதுக்கு என்னென்ன தேவையான, இப்போ ஒரு உடம்பு சரியாக வந்தாரா அவர் உடனே டாக்டர் வச்சு பார்க்கணும். இப்போ ஹார்ட் அட்டாக்ன்றாங்களா, இம்மிடியட்டாக ஹார்ட் அட்டாக். இப்போது நிறைய சென்டரில் ஹார்ட் அட்டாக் டக்குன்னு வரும். அந்த ஹார்ட் அட்டாக்னு வரும்போது அவரை கூப்பிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். அந்த ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு வசதி அவங்ககிட்ட இருக்காது. அதனால தான் உள்ள டெத்து அந்த இதெல்லாம் சம்டைம்ஸ்லாம் ஆகும். ஏதாவது ஒன்று வந்து அவருக்கு உயிருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துன்னா அந்த சென்டர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்போ அதுக்கான ஒரு ஃபார்மாலிட்டிஸ். இங்கே ஒரு 50 நாள் ஒருத்தங்க இருக்க போகிறாங்கன்னா அந்த 50 நாளில் அவங்களுக்கு என்ன ஆனாலும் இந்த சென்டர் பொறுப்பு அப்படின்னு கண்டிப்பாக வரும் இல்லைங்களா? ஸோ அப்போ அதில் என்ன, தமிழ்நாடு குடிபோதை மறுவாழ்வு சங்கத்தில் இணைந்திருக்கும் அனைத்து சென்டர்களுக்கும் சர்டிஃபிகேட் இருக்குது, லைசன்ஸ் இருக்குது. இந்த சென்டரில் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாலோஅப் நோட் புக் இருக்குது. அந்த நோட் புக் பிரகாரம் தான் அவங்கக்கிட்ட அதை படிச்சு ஃபஸ்ட் அட்மிஷனுக்கு வந்து இது படிச்சுக்கோங்க, இது பிரகாரம் தான் நடக்கும். 90 days கம்பல்சரி உள்ளே இருக்கணும். அடிஷ்னலாக உங்கள் வீட்டுக்கார் எனக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகலைன்னா எக்ஸ்சேஞ்ச் 1 month ஆகும். அடிஷ்னலாக இன்னும் கூட 1 month எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன். பரவாயில்லன்னு தான் நீங்கள் சேருங்க. உங்கள் விருப்பம் தான் தேவை, உங்கள் வீட்டுக்கார விருப்பம் தேவையில்லை. ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் நீங்கள் சொன்ன மாதிரி 6 + 1 month 2 months ஒரு 1 year வச்சுக்கோங்க. ஒரு சென்டருக்குள்ளேருந்து அவர் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டார்னு சொல்லி திரும்பி போனவங்க எவ்வளோ தூரம் உங்களோட இன் டச்சில் இருப்பாங்க? திரும்பி இப்படி ஒரு பழக்கத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, கம்பல்சரி அந்த மாதிரி பழக்கத்துக்கு அவங்க போகாமல் இருக்கிறதுக்கு தேவையான வேலை எல்லாமே பண்ணுறோம். டைஅப்பில் இருப்போம், உடனே ஃபோன் பண்ணுவோம். லோக்கல் பர்சனாக இருந்தால் வீக்லி சாட்டர்டே வேணால் வந்துடு. சாட்டர்டே ஈவினிங் வந்து என்னோடய ரியாபில் கேம்ஸ் கிளாஸ் இருக்குது, கேம்ஸ் கிளாஸில் வந்து கலந்துக்கோ. சண்டே மார்னிங் வந்துடு. அன்றைக்கி ஃபுட் வந்து நான்வெஜ், அன்றைக்கி மார்னிங் வந்துடு. அன்றைக்கி வந்துட்டு ஒரு ஷேரிங் கூட, நான் இப்படி இருந்தேன், இப்போ வெளியே போயிருக்கேன், நல்லா இருக்கேன், நான் இப்போ தெளிவான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன், அப்படி ஷேரிங் கூட. மதியானம் ஃபுட்டு சாப்பிடுங்க, கூட நல்லா ஃபுட்டு சாப்பிடு. ஈவினிங் வரைக்கும் வச்சு. இதே அவுட்ரு பேஷண்ட் இப்போ நாகர்கோவில் இருக்காங்க, தஞ்சாவூர் பேஷண்ட் இருக்காங்க, நாகப்பட்டினம் பேஷண்ட் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கால் பண்ணி பேசுவேன். 2 months ஒன்ஸ் ஸ்ட்ரைட்டாக வர வைப்பேன். இல்லை அப்படி முடியல, நான் எங்கன்னா வேறு எங்கன்னா போகும்போது அவங்கள கூப்பிட்டு பேசிட்டு வருவேன். இது மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி சூழ்நிலை, நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் இந்த குடிக்காமல் எப்படி இருக்குது, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு 1 hour 2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிட்டு வருவேன். இன்றைக்கி எந்த வயசில் இருக்கிறவங்க அதிகப்படியாக இந்த மாதிரியான சென்டர்ஸ்க்கு வரதை பார்க்குறோம்? என்கிட்ட வந்து அதான் நான் சொல்கிறேனே, ஒரு 12 வயசு
13 வயசு பசங்க தான் என்கிட்ட உள்ளே வருவாங்க. ஹையஸ்ட் மோஸ்ட்டில் ஒரு 45-50 அப்படி வருவாங்க. ஒரு வயசானவர், அவர் இப்போ தான் டிஸ்சார்ஜ் பண்ணேன், ஒரு 76 வயசு, அவர் தான் அந்த சர்வீஸில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆரம்பித்தவர். 12 வயசு 13 வயசுன்னு வரும்போது அவங்களோட எதிர்காலமே ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுது இல்லைங்களா? இந்த மாதிரியான ஒரு பழக்கம்னு வரும்போது இப்போ அவங்களுக்கான ஒரு மறுவாழ்வு அப்படின்னு வரும்போது எப்படி அமைது? இதிலிருந்து மீண்டு போகிறவங்களுக்கு மேடம், இப்போ வந்து அந்த 13 வயசு 14 வயசு பையனுக்கு வந்து ஒன்று நல்லா படிக்க மாட்டான், தேவையில்லாத சேர்க்கையும் கூட இருப்பான். அந்த பையன் வந்து என்கிட்டேருந்து வெளியே போகும்போது வருவான், ரெடி பண்ணிட்டு வெளியே போகும்போது அவர்கிட்ட உட்காந்து அந்த லாஸ்ட் கொஸ்டினில் உனக்கு என்ன வேலை பிடிக்கும், உனக்கு படிக்க பிடிக்குமா? இப்போ என்கிட்ட வந்து அது மாதிரி பேருக்கு ஒரு 16 or 17 மெம்பர்ஸ் இருக்காங்க. 16 or 17 மெம்பர்ஸில் ஒரு 4 பேர் தான் நான் ஸ்கூல் படிக்கணும் சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ குடியாத்தமில் ஒரு ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையோ ஒரு அடிஷ்னலாக ஒரு 2 பேர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்த்தோம். இந்த மிச்சம் அந்த 12 பேர் 13 பேர் வந்து எனக்கு வேலை செஞ்சு தானே போகணும், எனக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லும்போது உனக்கு என்ன வேலை பிடிக்குது, சரி நீ போய் வேலை செய், நீ போய் கரெக்டாக ஒரு இது பண்ணு, இல்லை உன் வயசு வரைக்கும் இது வரைக்கும் படிப்பா, இந்த வயசு படிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம், நீ ஒரு டுட்டோரியல் சென்டர் போ, நீ ஒரு டியூஷன் சென்டர் போன்னு சொல்லிட்டு அது மாதிரி அமைச்சு வச்சுருக்கேன் மேடம் நான். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு மறுவாழ்வு போகிறாங்க, திருப்பி வரதில்ல, ஃபுல்லாக மானிட்டரிங்கில் தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இந்த சென்டர்ஸ் நடத்தணும் அப்படின்னா இதற்கான ஒரு எக்கானமியும் தேவைப்படுது இல்லைங்களா? இவ்வளோ பெட்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு, இருக்கிற இடம், இந்த மாதிரியான ஒரு செலவினமும் இருக்கும். இது ஒரு பெரிய அளவில் ஃபண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தானே இதெல்லாம் செய்ய முடியும் இல்லைங்களா? இப்போ ஒரு சென்டர் நடக்கிறது இருந்தால் ரொம்ப கஷ்டம். காலைல மார்னிங் 5 o'clock எழுப்பணும், 5 to 5:30 அவங்க ப்ரெஷ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா 5:30 அவருக்கு டீ போகணும் மேலே, டீ பிஸ்கெட் போகணும் மேலே. 6:30 to 7:30 யோகா கிளாஸ், யோகா சார் வருவார், யோகா கிளாஸ் போவோம். 7 to 8 எக்ஸசைஸ் கிளாஸ் வரும், எக்ஸசைஸ் சார் வரும், எக்ஸசைஸ் கிளாஸ் போவோம். 8 to 9 பாத் டைம், ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு 4 மெம்பர்ஸ்க்கு ஒரு அடிஷ்னல் பாத்ரூம் கொடுத்துருக்கேன். என்கிட்ட எனக்கு கவர்மெண்ட் அப்ரூவ்டோட லைசன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஒரு சமூக சேவகராக குடி போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்கான ஒரு மறுவாழ்வு அப்படின்னு வரும்போது அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் எப்படி நடக்குது, அதற்கு என்ன மாதிரியான ஒரு சட்ட சிக்கல்கள்லாம் வரும், இந்த லைசன்ஸ் எடுக்கிறது எப்படி, ஒரு முறையான ஒரு சென்டர் எப்படி செயல்படுது, பொதுவாக போதை பழக்க வழக்கங்கள்னால் இந்த பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு எப்படிப்பட்ட போதைக்கெல்லாம் இன்றைக்கி அடிமையாகிறாங்க, அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு வரும்போது அது எவ்வளோ கடினம், அதை நீங்கள் அனுபவப்பட்டு உங்களோட வாழ்க்கையில் பார்த்தது முதற்கொண்டு இன்றைக்கி இந்த சென்டரை எவ்வளோ தூரம் நடத்திட்டுருக்கீங்க, 4000 பேருக்கு மேலே இதுலேருந்து பயனடைஞ்சு போயிருக்காங்க அப்படின்றது 7 வருஷத்தில் சாதாரணமான விஷயம் இல்லை. இப்படி பல கருத்துக்களை உங்களோட அனுபவங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. இதுவரை நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் நமக்காக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சிவவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். காந்தியாரின் தலைமையில் இந்தியாவில் நடந்த விடுதலை போராட்டத்தில் அகிம்சை வென்றது என்றுதான் நாம் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். அகிம்சைக்கு ஒரு பெரிய இடத்தை கொண்டு வந்து கொடுத்தவர் காந்தியார் என்பதை மறுக்க முடியாது. ஆனால் அகிம்சை வென்றதா என்று கேட்டால் மிக பலரும் வென்றது என்று சொன்ன நேரத்தில் காந்தியார் இல்லை, நான் அப்படி கருதவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவரே அப்படி சொல்லியிருக்கிறார் என்பது ஒரு வியப்பான செய்தி. எங்கே, எப்போது, எந்த சூழலில் என்று நாம் பார்க்கலாம். 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா விடுதலை பெற்ற தருணத்தில் அப்போது காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த ஆச்சாரிய கிருபளானி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். அந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது என்றால், மிகச் சொற்பமான வன்முறையோடும் மிகச் சொற்பமான இரத்தம் சிந்துதலோடும் ஒரு தேசம் விடுதலை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது இந்தியாதான் என்கிறார். அதை ஓரளவு நாம் ஏற்கலாம், உண்மைதான். நிறைய அடிதடிகள் நடந்தன, சிறைவாசங்கள் இருந்தன. இருந்தாலும் இரத்த களரியாக ஒரு புரட்சி இங்கே நடைபெறவில்லை. மிகச் சொற்பமான வன்முறையும் மிகச் சொற்பமான இரத்தம் சிந்துதலும் என்று கிருபளானி சொல்கிறார். அதை அன்றைக்கு எல்லோருமே ஏற்றார்கள். அதாவது அகிம்சையினால் இந்தியா விடுதலை பெற்றது என்னும் பொருளில் அது சொல்லப்பட்டது. ஆனால் அதை ஒரு மனிதர் மறுத்தார். அந்த மனிதர் காந்தியார் தான். அப்போது அவர் நவகாணியிலே இருந்தார், எல்லை பகுதியிலே இருந்தார். அவரும்
ஒரு 6 அடிக்கு மேல் வளர்ந்த உயர்ந்த மனிதர், உருவத்திலும் உள்ளத்திலும் உயர்ந்த மனிதர் எல்லை காந்தி அவர்களும் காந்தியாரோடு இருந்தார். எல்லை காந்தியினுடைய அடிப்படையான பெயர் அப்துல் கஃபார் கான் என்பது. ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர். அன்றைக்கு அது இந்தியா தான். அந்த அப்துல் கஃபார் கான் தான் எல்லையோரத்து போராட்டங்களில் காந்தியோடு இருந்த காரணத்தால் எல்லை காந்தி என்றே அழைக்கப்பட்டார். எனவே விடுதலை செய்தி பரவி அகிம்சை வென்றது என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவரே அறிக்கை விட்டபோது காந்தியார் சொன்னார், அப்படி நாம் நினைத்து பெரிதாய் கொண்டாட வேண்டியதில்லை. காரணம், இதோ என் கண் முன்னால் மக்கள் மதத்தின் பெயரால் அடித்து கொண்டு இறந்து போய் கொண்டிருக்கிறார்கள். பிரிட்டிஷாரை எதிர்த்து சிந்தாத அந்த இரத்தம், பிரிட்டிஷாரை எதிர்த்து கூட சொற்ப வன்முறையும் சொற்ப இரத்தமும் சிந்தப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போது பெருமளவில் வன்முறையும் பெருமளவில் இரத்தம் சிந்துதலும் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறதே, இதை எப்படி அகிம்சையின் வெற்றி என்று கூற முடியும் என்று நேர்மையாக ஒரு கேள்வியை காந்தியார் முன்வைக்கிறார். அவர் மனம் உடைந்து போன சூழல் என்று சொல்ல வேண்டும். ஆங்கிலேயர்களோடு எதிர்த்து போராடிய எந்த காலகட்டத்திலும், தென்னாப்பிரிக்காவில் போராடிய எந்த நேரத்திலும் உடைந்து போகாத அளவிற்கு மனம் காந்தியாருக்கு எப்போது சோர்ந்து போயிற்று என்றால், இந்துக்கள் முஸ்லீம்கள் என்று பிரிந்து நின்று மக்கள் மோதிக்கொண்ட அந்த தருணத்தில் தான். அங்கிருந்து கொலை செய்யப்பட்டு பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒரு தொடர்வண்டியில் இந்தியாவுக்குள் அனுப்பப்படுகிறார்கள். இந்தியாவிலிருந்து அதே போல இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டு பாகிஸ்தான் எல்லைக்குள் அனுப்பப்படுகிறார்கள். எனவே நாடு முழுவதும் இரத்த களரியும் கொலையும் நிம்மதியின்மையுமாக இந்த நாடு தொடர்கிறது. அப்போது அந்த போராட்டங்களை எளிதில் ஒடுக்க முடியவில்லை. எங்கு பார்த்தாலும், அதுவும் குறிப்பாக இந்திய பாகிஸ்தான் எல்லைகளில் இது எங்கே போய் முடியுமோ என்கிற கவலையில் அந்த போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கடைசி நேரத்திலும், கடைசி நேரம் என்றால் காந்தியாரினுடைய கடைசி நேரத்தில், அவர் இறப்பதற்கு 4 நாள்களுக்கு முன்னால் 48 ஜனவரி 26, அதே ஜனவரி 26 தான் 1950ஆவது ஆண்டு அந்த குடியரசு நாள் என்று சொல்லுகிற இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் 48 ஜனவரி 26, அதாவது காந்தியார் சுட்டு கொல்லப்படுவதற்கு, கோட்சேயினால் மத வெறியினால் சுட்டு கொல்லப்படுவதற்கு 4 நாள்களுக்கு முன்னால் நிருபர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், இப்போதாவது சொல்லுங்கள், அஹிம்சையை பற்றி சொல்லுங்கள், இந்தியா பெற்ற விடுதலை பற்றி சொல்லுங்கள். காந்தியார் சொன்ன விடை என்ன தெரியுமா? சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்றார். நிருபர்கள் தயங்கி நிற்கிறார்கள். இப்படி சொன்னால் எப்படி? ஏதேனும் ஒரு செய்தியை சொல்லுங்கள், அல்லது எதிர்த்தாவது சொல்லுங்கள். எதுவும் இல்லாமல் செய்தி ஒன்றுமில்லை என்று சொன்னால் அது மோசமாக இருக்கிறது என்று நிருபர்கள் சொல்லுகிற போது காந்தியார் திரும்பவும் சொல்லுகிறார், அப்படி சொல்லுவது மோசமாக இருக்கிறதென்றால் அதையே என் விடையாக வைத்துக்கொள்ளுங்கள், சொல்லுவதற்கு ஏதுமில்லை என்று காந்தியார் சொல்லுகிறார். ஏன் அவ்வளவு மனம் உடைந்து எதையுமே சொல்லுவதற்கு அணியமாக அவர் இல்லை என்பதை காந்தியினுடைய வாழ்க்கை குறிப்புகளை, கடிதங்களை படிக்கிறவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இது குறித்தும் காந்தியார் பதிவு செய்திருக்கிறார். அவர் எழுதுகிறார், நான் அஹிம்சை போராட்டத்தின் மூலம் பிரிட்டிஷாரினுடைய அந்த மனநிலையை கூட ஓரளவுக்கு மாற்ற முடிந்தது. ஆனால் அந்த அஹிம்சை பிரச்சாரம் எதுவும் என் சொந்த மக்களிடம் எடுபடவில்லையே என்று வருந்தியும் வேதனைப்பட்டும் அவர் பதிவு செய்கிறார். உண்மைதான், பிரிட்டிஷ்காரர்களால் கூட மதிக்கப்பட்ட அஹிம்சை தன் சொந்த நாட்டு மக்களால் மதிக்கப்படவில்லை. என்ன காரணம்? எதையும் எது தாண்டும் என்றால் மத வெறிதான் தாண்டும். மத வெறி இருக்கிறதே, அது அனைத்தையும் அடித்து போடும் என்பதைத்தான் அன்றைய சூழல் காட்டுகிறது. அதிலும் காந்தியார் மிக அழுத்தமாக ஒரு செய்தியை சொல்கிறார். இந்த மத வெறி எங்கே கொண்டு போய் விட்டிருக்கிறது என்று சொன்னால், சொந்த சகோதரன் என்கிற அந்த உணர்வையே அடித்திருக்கிறது. இனி இந்த நாட்டில் மிஞ்சுவதற்கு எதுவும் இல்லை என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. நான் நேரில் வந்து சொல்லியும் மக்கள் பெரிதாக கேட்கவில்லை. இது ஒரு முக்கியமான தொடர். காரணம், காந்தியார் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு ஓர் அறிக்கை விடுத்தாலோ, அல்லது ஒரு உண்ணாவிரதத்தை தொடங்கப் போகிறேன் என்று சொன்னாலோ, அல்லது தொடங்கினாலோ அதற்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் நாடு முழுவதும் இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு
காந்தியார் நேராகவே கலவரம் நடக்கிற இடத்துக்கு வருகிறார். எல்லோரையும் பார்த்து மிகுந்த அன்போடும் மிகுந்த நேசத்தோடும் கேட்டுக்கொள்ளுகிறார். பலமுறை பேசுகிறார், உண்ணாவிரதம் இருக்கிறார். எல்லாவற்றையும் தாண்டி அந்த மத வெறி ஆட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. கொலைகள் தொடர்கின்றன, கொள்ளைகள் தொடர்கின்றன. மக்கள் எங்கு பார்த்தாலும் ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார்கள். காந்தியார் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய சோகம் ஜனவரி 30 அவர் சுடப்பட்டாரே அது இல்லை. ஜனவரி 26 பத்திரிகைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிற அந்த அறிக்கை தான் மிக சோகமானது. இப்படிப்பட்ட தேசத்தை உருவாக்குவதற்காக நான் பாடுபட்டேன் என்கிற வேதனையோடு தான் காந்தியார் மடிந்தார். அது காந்தியார் என்கிற தனி மனிதரின் வேதனை இல்லை, அது ஒட்டுமொத்தமாக ஒரு தேசத்தின் வேதனை, ஜனநாயகவாதிகளின் வேதனை, மத சார்பற்றவர்களின் வேதனை. மறுபடியும் அதுபோன்ற வேதனையான நாள்களை நோக்கி நம் நாட்டை நகர்த்தி விடுவார்களோ என்று எல்லோருக்கும் இப்போது கவலையாக இருக்கிறது. கால மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் புதிய கல்விகள் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டே வருகின்றன. அந்த வகையில் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய கல்வியை பற்றியும் அதற்கான தகுந்த வேலைவாய்ப்புகளை பற்றியும் இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம தொடர்ந்து பார்த்து வருகின்ற வெற்றி பெறுவதற்கான இந்த முக்கியமான இந்த 5 ஸ்டெப்ஸ், 5 ஸ்டெப்ஸ் டு சக்ஸஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். கடந்த 2 வாரங்களாக நம்ம ஆலோசனை நேரத்தில் அதீத ஆர்வம் பற்றி பார்த்தோம். அதாவது ட்ரீம் அ பிக் ட்ரீம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். 2வது வாரத்தில் பர்னிங் டிசைர் டு சக்சீட் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம். இன்றைக்கு நம்ம டிசைட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். 3வது டி, ட்ரீம் அ பிக் ட்ரீம், டிசையர், த பர்னிங் டிசையர். 3வது டி டிசைட். டிசைட் அப்படிங்கிறது நம் கனவு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுட்டோம். இதை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அதீத ஆர்வம் நமக்கு இருக்குது. அதற்கான முழு கவனத்தையும், அந்த இலக்கை அடைவதற்கு முழு கவனம், முழு சக்தியையும் நம்ம போடுறதுக்கு தயாராகிட்டோம். அப்போ 3வது டி, டிசைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த பிளான் ஆஃப் ஆக்ஷன், திட்டமிடுதல். ஓகே, இஃப் யூ ஆர் நாட் பிளானிங், நீங்கள் திட்டமிடவில்லை என்றால் நீங்கள் தோல்வி அடைவதற்கு திட்டமிடுகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது. அதாவது நீங்கள் திட்டமிடவில்லை என்றால், இஃப் யூ ஆர் நாட் பிளானிங், யூ ஆர் பிளானிங் டு ஃபெயில். திட்டமிடவில்லை என்றால் நீங்கள் தோல்வி அடைவதற்கு திட்டமிடுகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அதான் அந்த 3வது டி, டிசைட் த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். எனது கனவு என்ன அப்படிங்கிறது நான் பார்த்துட்டேன். எனக்கு கனவு என்னங்கிறத நான் டிசைட் பண்ணிட்டேன். அதற்கு பிறகு அந்த இலக்கை நான் அடைய வேணும் அப்படிங்கிறத முழு மனசாக நான் டிசைட் பண்ணி என்னை சார்ந்தவர்கள்ட்ட நான் இந்த இலக்கை நோக்கி போகிறேன் அப்படிங்கிறத எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணியாச்சு. 3வது திட்டமிடுதல். நாம் இருக்கிற இடம் இங்கே, நம்ம போக வேண்டிய விடம் இது, நம்ம எப்படி போகிறோம், வாட் இஸ் தி கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டும், என்னெல்லாம் இதற்கான எந்த மாதிரி வேலைகள் நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு பிளானிங். நார்மலாக சொல்லுவாங்க ஜாப்பனீஸ், அதாவது ஜப்பானில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படின்னா 100 மணி நேரம் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அப்படின்னா 60 மணி நேரம் திட்டமிடுதல், 40 மணி நேரம் திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறது. அதாவது திட்டமிடுதலுக்கு மிக அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நார்மலாக திட்டமிடுதலில் ஃபெயில் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஊரில் திடீர்னு ஒரு பாலம் கட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த பாலம் 1 வருஷத்தில் கட்டி முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாலம் 3 வருஷமும் கட்டி முடியாமல் ஏதோ ஒரு பிரச்சனையில் நின்றுட்டுருக்கும். அது சரியான திட்டமிடவில்லை என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம். ஏதோ ஒரு செயல் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது யாரை வேணாலும் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், அரசில் இருக்கலாம். ஏதாவது இதை நான் செய்ய போகிறேன், இது ஒரு திட்டம், இதுதான் நம்ம பண்ண போகிறோம், இதற்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அந்த திட்டம் சொன்ன தேதியில் முடியாமல் போய்விடும். இதை தான் நம்ம நார்மலாக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறோம். ஸோ நம்ம நம்மளுடைய கனவு இலக்கு அப்படிங்கிறது ஒரு ப்ராஜெக்ட் எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் பிளானிங் அப்படிங்கிறது தான் திட்டமிடுதல். நம்ம அடைய வேண்டிய இலக்கை எவ்வாறு அடைய வேண்டும் அப்படிங்கிறத பிளான் பண்ணணும். இப்போ நம்ம வீடு கட்ட போகிறோன்னா
இதுக்கு வந்து அடித்தளம் தோண்டுவதற்கு இத்தனை நாட்கள் ஆகும், இதற்கு இந்த வேலை செய்யணும், அடுத்து ஃபவுண்டேஷன் போகிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகும், அடுத்து வந்து பில்லர் போகிறதுக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் திட்டமிடுவதை போல் இந்த எந்த ஒரு கனவை நம்ம இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் சாதாரணமாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுனா கூட அதற்கு சரியான திட்டமிடுதல் மிக மிக அவசியம். சரியான திட்டமிடுதல் இருந்தால் நிச்சயமாக வந்து நினைத்த இலக்கை நினைத்த காலத்தில் அவகாசத்தில் நினைத்த முதலீட்டுடன் நம்மளால் வந்து அடைய முடியும். இதில் ஏதாவது தப்பு நடந்தது அப்படின்னா, இந்த பிளானிங் ஸ்டேஜில் தப்பு இருந்ததுன்னா we can always correct. அது வந்து எதுவுமே ஒரு 100% வந்து இந்த பிளான் கரெக்டாக இப்படியே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கில்ல. யார் ஒருவர் தோல்வி அடையவில்லையோ அவர் முயற்சி செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது யார் ஒருத்தர் வந்து நான் இது வரைக்கும் ஃபெயிலே ஆனதில்லை, நான் செஞ்சு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா அவர் நிச்சயமாக புதுசாக எதையும் பெரிதாக எதையும் முயற்சி செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் தோல்வியை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. தோல்வி அடைஞ்சால் அதை வந்து திட்டத்தை மாற்றிக்க வேண்டியதான். நம்மளோட இலக்கு வந்து நம்ம அடைய வேண்டிய கனவு, நம்மளோட வாட் இஸ் தட் வி வாண்ட் அச்சீவ். ஸோ இதுதான் பிளான் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். இந்த பிளானை பண்ணிகிட்டு இருக்கப்போ திடீர்னு வந்து நமக்கு வந்து இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நம்மளுடைய போக்கை மாற்றிக்கொள்ளலாம். இந்த இலக்கை அடைவதற்கான போக்கை மாற்றிக்கொண்டு நம்ம செய்கிறோம். அதுதான் வந்து நார்மலாக சொல்லுவாங்க பிளான் ஏ, பிளான் பி. இது ஒர்க் ஆகலைன்னா இந்த பிளான், இது ஒர்க் ஆகலைன்னா இந்த பிளான். ஸோ மாற்றுத்திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த 3வது ஸ்டேஜ் வெற்றி அடைவர்களோட 3வது பழக்கம் அப்படின்னா டீட்டெயில்டு பிளானிங். அவர்கள் வந்து டீட்டெயில்டு பிளானிங், டிசைட் த டீட்டெயில்டு பிளான். அதாவது முடிவெடுங்கள், என்ன பிளான் பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதான் 3வது டி. ஸோ நம்ம பார்த்ததில் ஃபர்ஸ்ட் டி வந்து ட்ரீம் அ பிக் ட்ரீம், 2வது டி வந்து பர்னிங் டிசையர் டு அச்சீவ், 3வது டி வந்து டீட்டெயில்டு பிளான் ஆர் டிசைட் தி கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இந்த 5ல் 3 வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த 3 இருக்கிறப்போ ஜெயிப்பதற்கான 50% வந்து நம்ம கடந்துட்டோம்னு அர்த்தம். இப்போ வந்து ஒன்ஸ் யூ ஹேவ் அ டீட்டெயில்டு பிளான், ஸ்டெப் பை ஸ்டெப் சிஸ்டமேட்டிக் பிளானிங், அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு இலக்கு. இப்போ வந்து இந்த மாதம் இது பண்ண போகிறேன், அடுத்த மாதம் இது பண்ண போகிறேன், அடுத்த மாதம் நான் இந்த கோர்ஸ் படிக்கணும், இல்லை அடுத்த மாதம் இந்த திறனை நான் வளர்த்து கொள்ள வேண்டும், இல்லை இந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணணும், இந்த மாதிரி ஆட்களை வந்து நான் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு டீட்டெயில்டு பிளான். அந்த டீட்டெயில்டு பிளான் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஸோ அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வந்து டிசிப்ளின், அதற்கு பிறகு டிட்டர்மினேஷன். சரியா? இது 5ம் நம்ம தெரிகிற பொழுது வெற்றி வந்து நம்ம நிச்சயமாக ஏதுவாக அடைய முடியும். இதில் வந்து நார்மலாக வந்து ஒரு பெரிய கனவை கண்டு அதை செய்ய முடியாமல் போகிறதுக்கு, அதை வந்து பண்ணாமல் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆராயிறப்போ அந்த கதையில் என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து கனவு இருக்குது, பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்குது, ஒரு பிளான் போட்டாச்சு, ஆனால் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா தோற்று விடுவோமோ என்ற பயம் இருக்கிற பொழுது நாம் செய்வதற்கு தயக்கம் காட்டுகிறோம். ஒரு நார்மலாக போய் இந்த டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் டெஸ்ட்டா அப்படிம்பாங்க. ஏன் டெஸ்ட் எழுதணும் ஐயோ அப்படின்னு. ஏன் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா தோற்று விடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ அதாவது எந்த ஒரு முயற்சியும் தோல்வி என்பது வெற்றியை நோக்கி நாம் செல்லுகின்ற பொழுது சந்திக்கின்ற ஒரு நபர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். தோல்வி என்பது நாம் வெற்றியை நோக்கி செல்லுகின்ற பொழுது சந்திக்கின்ற ஒரு நபர் ஆர் ஒரு இடம் ஆர் ஒரு இலக்கு. தோல்வி என்பது இலக்கு அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட இலக்கு வெற்றியாக இருக்கிற பொழுது தோல்வியை பற்றி நம்ம வந்து நான் ஸ்டார்டராக இருக்க வேண்டிய காரணமே கிடையாது. ஸோ வி ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் நம்மளோட இலக்கை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர நம்ம இடையில வர்ற சந்திக்கிற நபர்களை பற்றி நம்ம வந்து நிச்சயமாக வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ ஹாவ் அ பிக் ட்ரீம், have a burning desire and decide the course of action and you are going to be truly successful. வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். எலும்புகளாலே பாலம் அமைப்பேன். எனக்கும் மாணவர்களுக்கும் இடையே சிலர் அகழிவெட்ட நினைக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்வேன், மாணவர்களுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு குன்றாமல் இருக்க என்னுடைய எலும்புகளாலேயே பாலம் போட தயாராக இருக்கிறேன்.